ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சனா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் எப்படி வடகம் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் சின்ன வெங்காயத்தை சாப்பரில் போட்டு நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அது கூடயே கொஞ்சமாக பூண்டு பற்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு 10 பூண்டு பற்கள் எடுத்து அதையும் தட்டி நல்லா அம்மியில் தட்டி அதையும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா அது கூட நல்லா கடுகையும் சேர்த்துக்கிறேன். நிறைய கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிப்புக்கு இதெல்லாம் ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ஸாக இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடயே வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சீரகம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை இலைகளையும் நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அதை 1 டேபிள் ஸ்பூன், அதை நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பெருங்காயம் இருக்கு இல்லையா, பெருங்காயத்தை நல்லா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு நல்லா வெயிலில் ஒரு 2 நாளைக்கு காயணும். அதுக்காக இதை உப்பையும் சேர்த்துக்கோங்க, கல் உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வெயிலில் நல்லா ஒரு 2 நாளைக்கு காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றி நம்ம வீட்டில் வடகத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி நைட்டே உட்காந்து இந்த மாதிரி நைட்டே செஞ்சு எடுத்து வச்சுட்டோன்னா நல்லா நான் காலையில் எடுத்து வெயிலில் காய வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக சமையலுக்கு இந்த தாளிப்பு வடகம் தான் ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸாக இருக்கும். அதனால இதை நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன். இதை அடுத்த நாள் காலையில் நான் இந்த மாதிரி வெயிலில் நான் காய வச்சுக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் போடுறேன், எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.